இன்னைக்கு டேட் வந்து 9th ஆஃப் ஏப்ரல் 2026 அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ டு யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று எல்லாத்துக்கும். ஏன்னா எனக்கு இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் 500 ஃபாலோவர்ஸ், யூடியூப்பில் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க் யூ தேங்க் யூ. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். நான் ஃபீல் பண்ணி சொல்லலை தான், நான் அந்த ஸ்டேட்டில் இப்போ இல்லை, ஃபீல் பண்ணி பேசுகிற அளவு ஸ்டேட்டில் நான் இல்லை. பட் சொல்கிறேன், ஃபீல் பண்ணி சொல்லனா என்னன்னா, அந்த கிரேட்ஃபுல்லுன்ற வேர்டு தான். நான் அது மனசுலேருந்து எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு என்னால் இப்போ சொல்ல முடியல. அவ்வளோ நல்லதா எதுவும் இல்லை. பட் அப்படி இருந்தால் தான் லைஃப்பில் நல்லதா இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஃபேக் இட் அன்டில் ஐ மேக் இட்ன்ற மாதிரி ஃபேக் பண்ணுறேன், ஓகேவா? பட் நிஜமாக 500 பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் யார்ட்டையும் போயிட்டு என் வீடியோ ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளாக் 500 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் யார்ட்டையும் போயிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு என் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சு நான் யார்ட்டையும் இல்லை. 500 பேர்ஸுமே எனக்கு தெரியாதவங்க. ஸோ அப்படிலாம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது ஓகே ஓகே நீ இன்னும் நல்லா பண்ணணும். 500 வந்து பெரிய நம்பரே கிடையாது, எனக்கு அசால்ட்டாக நல்லாவே தெரியும். பட் ஓகே, 500 வந்து 0 விட பெரிய நம்பர் இல்லை. ஸோ நீ ஏதோ பண்ணுற, நல்லா பண்ணணும், நீ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நீ நல்லா பண்ணால் உனக்கு நம்பர் வைஸ் சக்ஸஸ் வந்து உனக்கு வரும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது இன்றைக்கி. பட் இந்த 500 எடுக்க எனக்கு வந்து 64 டேஸ் ஆச்சு. நான் ஏப்ரல் 4லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்ருக்கேன் டெய்லியும். நான் ப்ராப்பராக போடலை, நான் அதை தெளிவாக சொல்லிடுறேன். பட் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக ஏதோ பேசி போடுவேன், சம்டைம்ஸ் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக பேசுவேன், சம்டைம்ஸ் கட் ஹெல்த்து, சம்டைம்ஸ் ப்ளோட்டிங்கு, சம்டைம்ஸ் டோபமைன், மென்டல் ஹெல்த், அடிக்ஷன்ஸ் பற்றி, சம்டைம்ஸ் நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படி இப்படின்ட்டு வாயிலே வர விட்டு இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். யூஸ்ஃபுல்லாக நான் போடலன்னு எனக்கே தெரியும். பட் ஏதோ கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன். நான் என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, ஓகே, ஏதோ ஒரு வீடியோ வந்து ஹிட் ஆகுது தலைவா. அதுதான் நான் இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு வீடியோலேருந்து தான் எனக்கு பேட்சாக தான் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு ஃபாலோவர்ஸ் அப்படி வரல. ஏதோ ஒரு வீடியோவில் 120 ஃபாலோவர்ஸ், ஏதோ ஒரு வீடியோவில் 40 ஃபாலோவர்ஸ், அந்த மாதிரி வந்து தான் எனக்கு 500 வந்தது. பட் நான் டெய்லியும் போடுற வீடியோ எல்லாமே எனக்கு ஹிட் ஆகல. நிறைய வீடியோ 1 லைக்கு, 2 லைக்கு, 0 லைக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் 5, 7 வீடியோஸில் 1000 வியூஸ், 2000 வியூஸ் அப்படி போயிருக்கு. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் என்ன என்ன லேர்ன் பண்ணுறேன்னா, 10ல் 1 கிளிக் ஆகும். அதனால ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகும். பட் அதுக்குன்னு ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணிட்டே இருந்தா, இந்த மாரி 10ல் 1 கிளிக் ஆகும். 10ல் 1 கிளிக் ஆகுதுல்ல, அதனால நான் நெனைக்கிற சக்சஸ் வந்து தள்ளி போகும். ஸோ, இப்ப நான் கன்சிஸ்டன்ட்டா ட்ரை பண்றேன். அடுத்து எத ட்ரை பண்ணணும் கரெக்ட்டா? அப்படின்னு நான் பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணிட்டு, கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு 10 வருஷத்துல வர வேண்டிய என் சக்சஸ் 5 வருஷத்துல வரும்னு எனக்கு தோணுது. ஸோ, நான் இது எனக்கு நெறைய வாட்டி தோணியிருக்கு. நான் இன்னும் ஆக்ஷன்ஸ்ல நான் எடுக்கல. இன்னும் மைண்ட்ல இருக்கு தலைவா. பட் என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியல எதையுமே. நெறைய இருக்கு மைண்ட்ல. பட் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல என்னால. ஸோ பண்ணணும். அம் எதுக்கு என்ன என்ன பண்ணணும்னா, என் லைஃப் எப்படி மாறுதுன்றத நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். எனக்கு நல்லா தெரியும் லைஃப் மாறுனதுக்கப்புறம் நான் ஹை ரிட்டென்ஷன் ரீல்ஸ்லாம் போடும்போது, ஷார்ட்ஸ்லாம் போடும்போது எனக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து அத பார்த்து மோட்டிவேட் தான் ஆகுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டூ மோட்டிவேட் அதர்ஸ். ஐ வாண்ட் டூ இன்ஸ்பயர் தெம். ஐ வாண்ட் டூ எஜுகேட் தெம் அவ்வளோதான். ஓகே. இப்ப நான் நெறைய பேரு அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். நான் ஏன் என் ஸ்ட்ரகிள்ஸ பேசுறேன்னா, ஸ்ட்ரகிள் இருக்கும் லைஃப்ல. பட் அதெல்லாம் தாண்டி கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருந்தா, ஸ்ட்ரகிள தாண்டி சக்சஸ் வரும். அப்படின்றத நான் என் லைஃப்ப டாக்குமெண்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லணும். அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரகிள்ஸையும் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறேன். எஜுகேஷன் கான்டென்ட்டும் போடுறேன். பட் இதனால என்ன மைனஸ்னா, இப்ப என்னோட ஒரு எஜுகேஷனல் கான்டென்ட்ட பார்த்து என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு வைங்க. நான் நாளைக்கு என் மூட் சரியில்லாம நான் ஏதாவது பொலம்பி வீடியோ போட்டேன்னா, அத பார்த்துட்டு அன்ஃபாலோ பண்ணிடுறாங்க. அது ஒரு மைனஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு நான் இந்த அ இவ்ளோ ஃபாலோ பண்ணவங்களுக்காக நான்
போடணும்னா, நான் சூப்பர் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணணும். நான் சூப்பர் வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ற நெலைமையில நான் இப்ப இல்ல என் லைஃப்லயே. எல்லாத்துலயும் நான் ரொம்ப கேவலமான லோ கிரேட் மார்க்ல தான் இருக்கேன். நான் என் லோ கிரேட் மார்க்க ஹையா மாத்துறேன். அது எப்படின்னு டாக்குமெண்ட் பண்றேன். அந்த இடத்துல நான் வந்து பெர்ஃபெக்ஷனிசம் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஃபேக்கா சொல்றதோ, எனக்கு வராத ஒரு விஷயத்த வர வச்ச மாரி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண மாரி சொல்லிட்டு இருந்தா, இட் வில் நாட் பி குட். நான் அதையும் மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்.